விரும்பினால் விடுவிப்பார். பிரைஸ் தி லார்ட். எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 24வது இறைவார்த்தையில் இவ்வாறு சொல்வதை பார்க்கின்றோம். அதாவது, நாம் வானாதி வானவருக்கு பணிவிடை செய்ய வேண்டுமென்றால் செல்வத்துக்கும் உலகத்துக்கும் பணிவிடை செய்யக்கூடாது. ஆம், வேறு எதற்கும் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. மேகத்தூணும் நெருப்புத்தூணும் எகிப்திற்கு வெளியில்தான் இருந்தன. அவைதான் இஸ்ரவேலர் கானானை நோக்கி செல்லும் பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை வழி நடத்தியது. ஆனால் எகிப்தில் அவர்கள் அடிமையாக இருந்த பொழுது அவை அவர்களோடு இல்லை. அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியில் வந்தவுடன் தான் மிகவும் அருமையாக மேகத்தின் கீழ் தஞ்சம் புகுந்தனர் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். இருட்டில் நடந்தால் பாலைவனத்தில் கிடக்கும் பாம்பும் தேளும் கண்ணுக்கு தெரியாது என்பதற்காக ஆண்டவர் நெருப்பு தூணை அவர்களுக்கு முன் செல்ல வைத்து என்ன அருமையான பாதுகாப்பு கொடுத்தார் பாருங்கள். இஸ்ரவேல் மக்களிடம் எகிப்தில் பார்வோன் சொன்னது என்ன? உங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் பாலை நிலத்தில் பலியிட நான் உங்களை போக விடுவேன், ஆனால் ரொம்ப தூரம் மட்டும் போயிடாதீங்க, மேலும் எனக்காகவும் மன்றாடுங்கள் என்று. விடுதலை பயணம் 8:28. இதுதான் இனிப்பு தடவிய கசப்பான வார்த்தைகள். போங்கள், ஆனால் வெகு தூரம் சென்று விடாதீர்கள். இதையே தான் நம் பகைவனான சாத்தானும் நம்மிடம் சொல்கிறான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போகாமல் இருந்து விடாதீங்க, போங்க, ஆனால் மீதி 6 நாளும் உங்கள் இஷ்டப்படி வாழலாம், தப்பே இல்லை, நீங்கள் தான் ஆண்டவரை தேடுறீங்களே, அது போதும் என்று. அன்பானவர்களே, இந்த நயவஞ்சக பேச்சுக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் அடிமையாய் போய் விடுகிறார்கள். குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருந்தால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன். திருவெளிப்பாடு 3:16 ஆண்டவர் சொல்வது எவ்வளவு கடினமான வார்த்தைகள். வாந்தி பண்ணி போடுவேன் என்பது விரும்பத்தக்க காரியமா? அதை போல நாம் உலகம் ஒரு கால், கடவுள் இன்னொரு கால் என்று மாறி மாறி நடந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் நம்மை பார்த்து சீ போ என்று உதறிவிட்டு விடுவார். அதனால்தான் எலியா இறைவாக்கினர், எத்தனை நாள் இரு மனதோராய் தத்தளித்து கொண்டிருக்க போகிறீர்கள்? ஆண்டவர் தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள் என 1 அரசர்கள் 18:21 சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, இஸ்ரவேலர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும் என விரும்பினதால் தான் விடுதலை பயணம் 2:23 ஆண்டவர் அவர்களை விடுவித்து அவர்களை பாதுகாத்தார். அதே போல் நாமும் எனக்கு உலகமும் வேண்டும் நீரும் வேண்டும் என வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, வேணாம்ப்பா இந்த முகமூடி வாழ்க்கை எனக்கு, நீங்க மட்டும்தான் என் தெய்வம் என உம்மை மட்டும் பிடித்து கொண்டு வாழ தேவையான பலத்தை கொடுங்கப்பா. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியலப்பா, பலன் கொடுங்கப்பா என்று வேண்டினால் இதற்காகவே ஏங்கி கொண்டிருக்கும் நம் ஆண்டவர் நம்மை நிச்சயம் உலக இச்சைகளிலிருந்து விடுவிப்பார். அதே சமயம் அவரின் பிள்ளைகளாகிய நமக்கு தேவையான உலக காரியங்களை அவரே முன்னின்று செய்வார். ஏனென்றால் அவர் நம் நித்திய பிதா. ஏசாயா 9:6. ஆம், ஆண்டவரே உதவும் என்று கூப்பிட வேண்டும். கூப்பிட்டால் தான் விடுதலை கிடைக்கும். ஆண்டவரை உதவுமாறு அழைக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடித்திருக்கிறது, நரகமா, அதை பற்றியெல்லாம் யோசிக்க எனக்கு நேரமே இல்லை, அதெல்லாம் கட்டுக்கதை என்று சொல்லி கொண்டிருப்பவர்களை பார்த்து ஆண்டவர் பரிதபிக்கத்தான் முடியும், உதவ முடியாது. ஏனென்றால் அவர்கள் தான் விடுதலையை விரும்பவில்லையே. ஆபிரகாம் மட்டும் சோதாமை காப்பாற்ற சொல்லி ஆண்டவரிடம் கதறவில்லை. லோத்துவும் அழிக்க வந்த தூதரை தன் வீட்டிற்கு வருமாறு வருந்தி கேட்டுக்கொண்டார் என்று தொடக்க நூல் 19:3 நாம் வாசிக்கின்றோம். ஆம் அன்பானவர்களை, நாம் விடுதலைக்காக எத்தனையோ பேர் ஜெபிக்கலாம், ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே என்னை விடுவியும் என்று. அவருக்கு கடினமான காரியம் என்று எதுவும் இல்லை. ஒரு நொடி பொழுது போதும். சீ என்று இவ்வளவு வருஷங்களாக நேசித்த மதுபாட்டிலை தூக்கி எறிய எத்தனை சாட்சிகளை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆம், நாம் வருந்தி கேட்டால் விரும்பி வருவார் நம் ஆண்டவர். நான் இப்ப நல்ல ஜாலியா இருக்கிறேன், அதனால இந்த அடிமைத்தன வாழ்க்கை எனக்கு போதும் என்று நினைத்தால் சீனி கிழங்கிற்கு ஆசைப்பட்டு கசாப்பு கடைக்காரனின் பின்னால் சென்ற பன்றியின் முடிவை போல்தான் நம் வாழ்வின் முடிவும் இருக்கும். ஆகவே இவ்வளவு நாள் இந்த சோம்பேறித்தனம், குடி, சிகரெட், போதை மருந்துகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், குறிப்பாக மொபைல் போன் அடிக்ஷன் போன்ற அடிமைப்படுத்தும் காரியங்களுக்கு அடிமையாய் போய்விட்டேனே என்று யாரும் நினைக்க வேண்டாம். விடுவிப்பவரை கூப்பிடுவோம், விடுதலை பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் வெளியே வர எங்களுக்கு தேவையான கிருபையை தர வேண்டுமாறு உம்மை வேண்டுகிறோம். ஆமேன்.